नमस्कार मोदी जी, थोड़ा सा घबरा गए क्या? नॉर्मली आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो, पहली बार आपने पब्लिक में अदानी अदानी अंबानी बोला। और आपको ये भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं। क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या? एक काम कीजिए, सीबीआईडी को इनके पास भेजिए ना, पूरी जानकारी करिए, इंक्वायरी कराइए, जल्दी से जल्दी कराइए, घबराइए मत मोदी जी। और मैं देश को फिर से दोहरा के कह रहा हूं, 4 जून को मोदी सरकार वापस नहीं आ रही है, सब लोग बता रहे हैं। हरियाणा में इनकी सीट कम हो रही है, कर्नाटक में हो रही है, राजस्थान में हो रही है, महाराष्ट्र में हो रही है, बिहार में कम हो रही है, यूपी में कम हो रही है, बंगाल में कम हो रही है, झारखंड में कम हो रही है और दिल्ली में तो बीजेपी की 0 सीट आ रही है। तो इनकी सरकार कैसे बनेगी? इंडिया गठबंधन की सरकार बन रही है। माननीय प्रधानमंत्री आपण ओडिशा को केते मने रखिचंती। ओडिया भाषा क्लासिकल लैंग्वेज हैला परे भी आपण ओडिया भाषा को भूली गले। வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல முன்னாள் நீதிபதிகள் 2 பேர், அதே போல மூத்த பத்திரிகையாளர் ஹிண்டு ஹென்ராம், இவங்க கூட்டா பிரதமர் மோடிக்கும் அதே போல ராகுல் காந்திக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் அப்படிங்கிறது 2 தரப்புமே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சவால்களை கேட்க முடியுது, அதே போல் குற்றச்சாட்டுகளை கேட்க முடியுது. மக்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. மக்களை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு பொது விவாதத்துக்கு 2 பேரும் வரணும் தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கடிதத்தை அவங்க எழுதியிருக்காங்க. இதுக்கு ராகுல் காந்தி உடனே ரியாக்ட் பண்ணிருக்காரு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விவாதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் தயார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, விவாதம் நல்ல விஷயந்தான், ஆனால் பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் எதுக்காக போய் ராகுல் காந்திகிட்ட விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, யார் அவங்க தரப்பில், இந்தியா கூட்டணி தரப்பில் யார் பிரதமர் வேட்பாளர், எதுக்காக அவங்க கூட விவாதிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை அந்த தரப்பு, பாஜக தரப்பு அப்படிங்கிறது முன்வைக்குது. சரி, ஏன் இந்த விவாதத்துக்கு பாஜக தயங்குது? மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தயக்கம் பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருச்சி வேலுசாமி, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்பி ரவிக்குமார், பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தூத்துக்குடி செல்வம், இவர்களோடு எழுத்தாளர் ராம்கி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் சார்ந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விவாதத்துக்கு 2 முன்னாள் நீதிபதிகள், அதே போல் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அழைப்பு விடுத்துட்டாங்க. இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி ஓகே சொல்லிட்டாரு. பாஜக கேட்குற கேள்வி அப்படிங்கிறது, எதுக்காக ஒரு பிரதமர் ராகுல் காந்திகிட்ட விவாதிக்கணும், உங்களோட பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க சார்? அவசியம் இந்திய நாடாளுமன்ற அரசியல் களத்தில் இல்லை. ஆனால் இப்போ இன்னொரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்க, இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் எத்தனை கட்ட தேர்தல் வரைக்கும் பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக இருப்பார்? இது இப்போ எழுந்திருக்கிற கேள்வி. ஏன்னா 3 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுடைய செல்வாக்கு சரிகிறது என்ற செய்திகள் வருது, அதற்கான அறிகுறிகள் தென்படுது. திரு என்ராம் அவர்கள் நேற்றே எப்படி அந்த அறிகுறிகள் எப்படியெல்லாம் தென்படுது என்பதையும் சுட்டி காட்டியிருந்தார். அதை தாண்டி இன்றைக்கி அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பதற்றம், குறிப்பாக பிரதமர், அதே மாதிரி உள்துறை அமைச்சர், இவங்களுடைய பேச்சில் வெளிப்படுகிற பதற்றமும் தப்பு தப்பாக பேசுகிறது, இதெல்லாமே அவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்கங்கிற ஒரு எண்ணத்தை வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுது. அடுத்தடுத்த கட்ட தேர்தலில் இது பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த நிலையில் இப்போ என்ன பேச்சு எழுந்திருக்குன்னு என்றால், அவங்களுடைய எண்ணிக்கை குறையும் போது, அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி கிடைக்க போகிறதில்ல பாஜகவுக்கு, ஒரு 200 சுற்றி தான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்போது ஒரு கூட்டணி மந்திரி சபை தான் அமைக்கணும். அப்போது மற்றவங்களுடைய ஆதரவை கேட்கணும்னு சொன்னால் அவர்கள் யாரும் திரு நரேந்திர மோடியவோ திரு அமித்ஷா அவர்களையோ யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்போது வேறு மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளராக யார் இருப்பார் என்கிற கேள்வி விவாதம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. எனவே பிரதமர் வேட்பாளராக இன்னும் எத்தனை கட்ட வாக்குப்பதிவு வரை
திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்க போகிறார் என்பது தான் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. சரி, புதுக்கோட்டை செல்வம் இருக்கார் பாஜகவில் இருந்து, அவர்கிட்ட கேட்போம். செல்வம் சார், இப்போ வந்து ஒரு விஷயம்தான், 2 முன்னாள் நீதிபதிகள் அழைப்பு விடுத்தது அப்படிங்கிறது, 2 முன்னாள் நீதிபதிகள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், 2 தரப்புமே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. ஒரு தெளிவுபடுத்த ஒரு விவாதத்தை நினைக்கிறாங்க, வர வேண்டியதானே, என்ன தயக்கம்? இல்லை, சன் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளருக்கு, அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம். அதில் என்னென்னா, ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வைத்திருக்கிற நீதிபதிகள் வாக்காளர் பெருமக்கள். அப்போ வாக்காளர் பெருமக்கள்கிட்ட நாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயாச்சு. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறது அந்தந்த கட்சியினுடைய கொள்கை திட்டம். ஆக அந்த கட்சிகள் கொள்கை திட்டத்தை வச்சாச்சு. மக்கள் பார்வைக்கு, மக்களுடைய தீர்ப்புக்காக வச்சுட்டோம். தேர்தல் பிரச்சாரத்தை அந்தந்த கட்சிகளுடைய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியின் முகமும் முகவரியுமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவர் செல்லுகிற இடமெல்லாம் பல லட்சக்கணக்கான மக்கள் ஆரவாரத்தோடு கூடுகிறார்கள். அவர்தான் பிரதமராக மீண்டும் வர வேண்டும், ஒரு வலிமையான பாரதம் உருவாக வேண்டும் என்றால் ஒரு வலிமையான தலைவர் வேண்டும் என்று, வளமையான அதாவது வளர்ச்சி பெற்ற பாரதத்தை உருவாக்கக்கூடிய தகுதி பெற்ற வலிமையான ஒரு பிரதமர் நரேந்திர மோடி என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த நேரத்தில் இதை திசை திருப்புவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாக நாம் ஒரு நடுநிலையான முன்னாள் நீதிபதிகள் என்று நடுநிலையாக சொன்னால் கூட, மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய இந்து என் ராம் அவர்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்க. அப்போ இவங்கெல்லாம் கூப்பிட்ட உடனே வந்து பாரத பிரதமர் அவர்கள் பொது விவாதத்துக்கு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. அதாவது அவர் வந்து ஆகட்டும், அதே போல வந்து முன்னாள் நீதிபதிகளாகட்டும், அவங்க பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு கூப்பிடலையே, மக்கள் பிரச்சனையை ஒரு பொது அரங்களை விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராகுல் ரெடின்றாரு. இந்த பக்கம் வந்து பிரதமர் வரத்துக்கு என்ன தயக்கம், அதை தானே கேட்குறாங்க. ராஜா திரிவேங்கட சார், அதாவது இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பொது வெளியில் இன்னைக்கு வந்திருக்கிற சமூக ஊடகத்தினுடைய வெளிச்சம், சமூக ஊடகத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நேரத்தில் பத்திரிகைகள், சமூக ஊடகங்கள், சேட்டலைட் டிவி எல்லாத்துலேயும் நாம் வந்து பிரச்சாரங்கள், அந்தந்த தலைவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் போய் உடனுக்குடன் சேரும் போது இப்போ என்ன பொது விவாதத்துக்கு வர வேண்டிய என்ன அவசியம்? பொது விவாதத்துக்கு அழைப்பு நிறைய குழப்பம் ஓடிட்டு இருக்கு சார். நிறைய நீங்க ஒரு இல்ல சார் ஒரே ஒரு விஷயம் தான் செல்வம், ஒரே ஒரு விஷயம் தான். நிறைய குழப்பங்கள் இருக்குது. பிரதமர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் அவங்களும் சில விஷயங்களை சொல்றாங்க. பார்க்குற எங்களுக்கு குழப்பமா இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அதை தானே கேட்குறோம், வாங்க பேசிடலாம் அப்படின்ட்டு. ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் சார். அதாவது இந்தியா கூட்டணி என்பதே வந்து ஒரு ஒட்டு கூட்டணி என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்தியா கூட்டணி ஒட்டு கூட்டணியோ ஒட்டாத கூட்டணியோ எப்படி எடுத்து போட்டாத விடுங்க, அந்த பிரச்சனைக்குள்ள விவாதத்துக்கு ஏன் வரல, என்ன தயக்கம்? அதுக்கு தான் கேள்வி, அதான் கேள்வி, வேற ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா சார், பிரதமர் நரேந்திர மோடி தான் வர வேண்டும் என்று இல்லை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யாராவது வரணும்னு சொல்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு பிரதமர் தான் வரணும்னு சொன்னால், அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமும் முகவரியுமாக இருக்கிறார், அவர் தான் பிரதமர்னு அறிவிச்சாச்சு, டிக்ளேர் பண்ணியாச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் பிரதமர் நரேந்திர மோடி தான் சொல்லிட்டாங்க. 3வது முறையும் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாச்சு. ஆனால் இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்களால சொல்ல முடியல. அப்போ இந்த நிலையில் இந்த விவாதத்து 3 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு. நாளை 4வது கட்ட தேர்தல் நடக்கு. இந்த 4வது கட்ட தேர்தல் நடக்கிற நேரத்தில் இவங்க இப்படி இந்த பிரச்சனையை, தோல்வி பயத்தை அல்லது தோல்வியை திசை திருப்புவதற்காக நடத்தப்படுகிற ஒரு வகையான கோயபல் சித்தம் என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் நோக்கர்கள் கருதுகிறார்கள். தவிர இது வந்து கேட்கிறேன் இல்ல கேட்போம் சார். வேலுச்சாமி சார் அவர் நிறைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நாங்க வந்து இந்த பக்கம் நீங்க வந்து ராகுல் வரேன்னு சொல்றாரு. ஏன் உங்களுக்கு பிரதமரே ஏதாவது வரணுமா, வேற யாராவது வருவாங்க செய்தி தொடர்பாளர் அப்படின்றாரு. இல்ல அவர் சொல்ல நியாயம் இருக்கு, உங்களுக்கு புரியலைங்க. சரி, பிரதமர் இந்த மாதிரி சாதாரண ஆட்கள் இவங்ககிட்டலாம் விவாதிக்க மாட்டார். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 50 எம்பிக்கள்
கடந்த காலத்தில் தம்பிதுரை தலைமையில் இந்த பிரதமரை சந்திக்கிறதுக்கு போனாங்க, ஊர்வலமாக போனாங்க டெல்லியில். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா அவங்கள சாதாரண ஆட்கள். இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக எரவாடா ஜெயிலையும் பெஜவாடா ஜெயிலையும் 10-15 வருஷம் ஜெயிலில் இருந்த கௌதமிக்கு தனியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாய்ச்சார். அதனால் அந்த மாதிரி தகுதி ராகுலுக்கு இல்லைங்கிறத மறுக்கிறாரு என்னவோ. நம்ம நண்பர் செல்வம் ஒன்று சொன்னார், இது ஒட்டு கட்சி அப்படின்லாம். ஒட்டு கூட்டணி வச்சுங்க. வெட்டலும் ஒட்டலும் இல்லைன்னா அவர் சட்டை கூட போட முடியாது. வெட்ட வேண்டியதை வெட்டணும், ஒட்ட வேண்டியதை ஒட்டணும். அப்பதான் நமக்கு பயன்பட முடியும். பயங்கரமா இருக்கு. ஏங்க இல்ல ஒட்டு வெட்டவே கூடாதுன்னா அப்புறம் தாடி கூட வெட்ட கூடாதுல்ல. அப்ப அவர் தலைவரை சொல்ற அவரு அதெல்லாம் ட்ரிம் பண்றாரா இல்லையா? அதல்ல அண்ணே, வெட்டலா ஒட்டலா என்பது திருச்சி வேலுசாமி செல்வா அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் முடிச்சிட்டு நீங்க தாராளமா பதில் சொல்லுங்க. ஓகே. அதனால இவர் என்ன அவர் வரட்டும் வராம போகட்டும், அது வேற. நான் செல்வத்தை கேட்பதற்காக போலவே இந்த பார்க்கிற நேயர்களை பார்த்து கேட்கிறேன், இதை பற்றி ஒரே மேடையில் விவாதிக்க தயாரான இந்தியாவில் முதலாக நரேந்திர மோடி கேட்டாரா அல்லது ராகுல் காந்தி கேட்டாரா? கேட்டவர் அவர் தானே சார். இப்ப வானா அதுக்கு ஒண்ணு புதுசா ஒரு வியாக்கியானம் சொல்றீங்கன்னா, இப்பொழுது அச்சமும் பயமும் கூச்சமும் உங்களுக்கு வந்திருக்கு. 3 கட்ட தேர்தல் முடிகிற போது இந்த பதட்டமும் இந்த உணர்வும் என்றால், இன்னும் 7 கட்ட கூட்ட அந்த வாக்கும் புடிஞ்சு போயிட்டா அப்ப உங்க கதி என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அவருடைய பலம் தான், பலவீனம் தான் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்கி இருக்கு. அதனால இப்படி பேசுறாங்க. நாங்க இவங்கிட்ட எல்லாம் பேசுவோமா அவங்ககிட்ட எல்லாம் பேசுமா என்று ஒரு நல்ல பக்குவம் அடைந்த அரசியல்வாதி பேச மாட்டான். பெரிய பெரிய அறிவுபூர்வமானவர்கள் மட்டுமில்ல. நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். என் வாழ்க்கையில் அதை விட சிறந்த ஒரு பேச்சை நான் பார்த்ததில்லை. கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கூட்டத்துக்கு போனேன். காமராஜருடைய பிறந்தநாள் விழா. முன்னால ஒருத்தன் சட்டை கூட சரியில்லை, கையில அழுக்கா இருந்து ஒருத்தன் முன்னால தள்ளிட்டு இருந்தான். அவனை 2 பேர் தள்ளி விட்டுருந்தாங்க. அது ஒரு வித்தியாசமா பட்டுச்சு. என்ன யான்னு கேட்டேன். அவன் மாடு மேய்க்கிற பையங்க. என்ன ஏன் தள்ளி விடுறாங்க? அவன் மேடையில் பேசுறான். எனக்கு ஏதோ தோணுச்சு. அவனை கூப்பிட்டேன், மேலே வந்தேன். என்னப்பா நீ பேசியிருக்கியான்னு கேட்டேன். இல்லைன்னா என்னமோ பேசணும்னு சொன்னேன். ஆமாண்ணே ஒரு 2 நிமிஷம் பேசுறேன்னு. ஒரு 2 நிமிஷம் பேசினா என்னப்பான்னு பேச விட்டேன். அந்த 2 நிமிஷம் என்ன தெரியுமா பேசினா, நான் ஆட்டையும் மாட்டையும் மேய்க்கிறவன் தான். இந்த ஆட்டையும் மாட்டையும் மேய்க்கிற என்னை போன்றவர்களை இந்த நாட்டையும் உன்னால் மேய்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை தந்த தலைவா காமராஜ் வாழ்கன்னு போயிட்டான். அதை விட சிறந்த பேச்சு இதுவரை வாழ்க்கையிலே கேட்டதில்லை. அதனால இவனுக்கு தான் அறிவு இருக்கு, இவனுக்கு இல்ல என்பதெல்லாம் இல்ல. மிக அற்புதமான பல கருத்துக்கள் சாதாரண மனிதனிடத்திலிருந்து வரும். இந்த நாட்டில் மிகப்பெரிய சாதனை படைத்த காமராஜர் கூட அவருடைய அறிவை பயன்படுத்தி அந்த சாதனை படைத்தல. ஒரு ஓய்வூதியத்தில் வந்ததிலிருந்து, மதிய உணவு திட்டம் வந்ததிலிருந்து, இலவச கல்வி வந்ததிலிருந்து எல்லாமே பாமர மக்களிடமிருந்து அது கற்றுக்கொண்டு அவர் செயல்படுத்தினதுதான். அதனால ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல தலைவன் மக்களோடு மக்களாக பழகுவது, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டுவது, அதிலிருந்து திட்டங்களை உருவாக்கி செயல்படுவதுதான். நான் இவரிடம் பேச மாட்டேன், நான் உயர்ந்தவன் என்று பேசுவது நல்ல பக்குவம் உள்ள அரசியல்வாதிக்கு அழகல்ல. அவர் முடிந்தால் பல்லட்டும், இல்லைன்னா முடியாது கூட சொல்லட்டும். இவரோடெல்லாம் பேச மாட்டேன்னா நான் வெளிப்படையா சொல்றேங்க, அவர் இதுவரை யார்கிட்ட விவாதிச்சிருக்கிறார்? ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? பாராளுமன்றத்தில் பேசுவாரு, ஆனா விவாதத்தில் கலந்துருக்காரா? ஏங்க என் வீட்டில் 5 வயசு என் பேத்தி கூட விவாதம் பண்ண சொல்லுங்க, ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம். விவாதம் அவரால் செய்ய முடியாது. கோட்டீஸ்வரன் செல்வா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் இல்லையா, எதுக்காக இந்த விவாதம் ஒன்று தேவையா? முதல்ல இது திசை திருப்புற முயற்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் பத்திரிகையாளர்களே ஒரு சாரா செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வரைக்கும் அவர் முன் வச்சார். இதை எப்படி எடுத்துக்கிறது? முதல் இந்த விவாதம் அவர் குறிப்பிட்டது போல இந்த விவாதம் தேவையான ஒன்று தானா? விவாதம் தேவையானா விவாதம் காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ பொதுமக்களுக்கோ தேவை. விவாதம் தேவை இல்லை அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை இல்லை. கட்சிக்குன்னா ஐ மீன் பிரதமர் மோடி அவர்களுக்கு. நீங்கள் ஒரு கேமரா வைப்பீங்க, மைக்கை வச்சுப்பீங்க, ஆளுக்கு நிறைய கேள்வி கேட்பீங்க. 10 வருஷத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. பிரதமர் பேசின பேச்சே திருப்பி ஆடியோவில் போட்டு காட்டினா அவருக்கு பதில் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அரசியல் ரீதியாக பிரிக்கலாம், இன்னொன்று மக்கள் நலன் சார்ந்து பிரிக்கலாம். இப்போ மக்கள் பிரச்சனை பார்த்திங்கன்னா 2010, 14 இல்லை 2020 அதற்கு முன்னாடி காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ, சிலிண்டர் விலைன்னு கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது. இங்கே 900 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபான்னு காட்டும். அப்போ 450 ரூபா, 550 ரூபான்னு கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது. பெட்ரோல் டீசல் விலை உக்ரைன் ரஷ்யா வார் வந்தபோது வாரில் விலை கம்மியாக 50 விழுக்காடு 60 விழுக்காடு விலை கம்மியாக கொடுத்தோம்.
அந்த கம்மியாக கொடுத்த பெட்ரோல் டீசலை அந்த க்ரூட் ஆயிலை வாங்கி மக்களுக்கு அந்த பயனை கொடுக்காம என்ன பண்ணீங்கன்ற அந்த மாதிரி கேள்வி வரும். ரயில் பயணிகளுக்கு ஏன் இருந்த சலுகையை பறிச்சிங்க, வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாம் இப்போ காலியாக போதே, ஆள் போகிறதுக்கே ஆள் இல்லை, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் அதற்கு பிரதமர்கிட்ட பதில் இருக்காது. ரெண்டாவது, புல்வாமா தாக்குதலுக்கு இப்போ கேள்வி கேட்குறாங்க. சத்யபால் மாலிக் வந்து ஒரு சில உண்மைகள் சொன்னார், அந்த உண்மைக்கு இன்றைக்கி தேதி வரலாம் பதில் வரல. அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு 18 விழுக்காடு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. இது எந்த ஆட்சியில் போடப்பட்டது? சாவ கிடக்கிறவனுக்கு நெத்தியில் ஓட்டுற மாதிரி காசு, அங்கே கூட 18% நீங்கள் வரி வாங்குறீங்கன்னா, அரிசி எல்லாத்துக்குமே வரி போட்டிருக்கீங்க. அப்போ வேளாண் பிரச்சனைக்கு நிறைய இருக்குது. மக்கள் அந்த விவசாயிகள் வந்து அந்த காசு கேட்குறாங்க, மினிமம் கொள்முதல் தொகை, அந்த தொகைக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனை வரும். வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனை. 15% பேருக்கு மேலே இப்போ வேலை இல்லை அப்படின்ட்டுன்னு இந்தியாவில் இருந்து இல்லை, மற்ற எல்லா வெளிநாட்டு அமைப்புகள் போல இல்லை, இந்தியாவில் முக்கியமான அமைப்புகள் எல்லாமே கருத்து கணிப்பு எடுத்ததில் இதுதான் டேட்டான்னு வருது. உங்களுக்கு சேவிங்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு காலத்தில் 9 லட்சம் கோடியாக இருந்தது, இன்றைக்கி 3 லட்சம் கோடியாக சரிஞ்சு கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் கோடி மக்களோட பணம், சேமிப்பு பணம் காணா போயிருக்கு. இப்போ இதற்கெல்லாம் வந்து பதில் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதமர் என்ன பண்ணுவார்? பதில் இருந்தால் சொல்லலாம். காணா போச்சு, இருந்த சலுகை பறிச்சதோ விலைவாசி ஏற்றினதுக்கெல்லாம் பிரதமருக்கு தெரிஞ்சோ இல்லை அவருக்கு இருக்க கேபினெட்டுக்கு தெரிஞ்சோ இருக்காது. அப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு அவரால் நேரடியான பதில் தர முடியாது. இது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை, இப்போ இந்த பக்கம் வாங்க, ஆதர்ஷ் கேஸ் எடுத்துக்கோங்க. கார்கில் வார் ஹீரோஸ்க்கு விதவைகளுக்கு கட்ட வீடுல ஊழல் இருக்குன்னு சொல்லி பேசினது பாரதிய ஜனதா கட்சி. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த அசோக் சவான். இந்த அசோக் சவான் அப்போ முதலமைச்சராக இருந்தப்போ இவரை கைது செய்யறது தான் முதல் வேலைன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரத்தில் பேசினார். ஆனால் இன்னைக்கு இவர் தான் கூப்பிட்டு அவரை பக்கத்தில் வந்து தடவி கொடுக்குறாரு. அதே மாதிரி அடுத்து அஜித் பவார் 25,000 கோடி மகாராஷ்டிரத்தினுடைய செக்யூரிட்டி அந்த சோஷியல் ஸ்கீம்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு பதியப்பட்டு இவரே நாங்கள் ஜெயிலுக்கு தள்ளுவோம்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? க்ளீன் சீட் கொடுக்குறாங்க, அவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. இதுவும் வந்து பிரதமர் பேசியிருக்கிறார் ஆன் ரெக்கார்டில். அப்புறம் நாரதா கேஸ், அது என்னன்னா தனியார் நிறுவனத்துக்கு சலுகைகள் கொடுக்கறதுக்காக திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்த தலைவர்கள் காசு வாங்கினாங்க, கையூட்டு வாங்கினான்னு சொல்லிட்டு ஆன் கேமரால மாட்டினவங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சுவேந்து அதிகாரி. இன்னைக்கு சுவேந்து அதிகாரி தான் பிஜேபியோட தலைமை கர்த்தா. அவர் தான் இன்னைக்கு அங்கே எல்லாமே. அந்த சுவேந்து அதிகாரி மீது நடவடிக்கை இப்போ கடந்த எடுத்துக்காட்டுன்னா கர்நாடகத்தில் பேசிஎம் 40% கான்ட்ராக்டர் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டர்காரன் தூக்கில் போட்டு தூக்கி செத்து போயிட்டான். செத்தபோது பிஜேபி ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பசவராஜ் பொம்மை ஆட்சிக்கு பிரச்சனை வந்தது. இப்போ இதை பற்றி இது நடவடிக்கை எடுப்பாரா? அப்போ ஊழல் பிரச்சனைன்னு வரும்போது பேசுறதுக்கு இல்லை. இன்னொன்னோட நான் முடிக்கிறேன். பிஎஸ்என்எல் ஒரு பொதுவாக எடுத்துக்குவோம், அதாவது பொது நிறுவனங்கள் எப்படி ஆட்சி நடத்திருக்காங்கன்னு. பிஎஸ்என்எல்ல வந்து 2Gல ஊழல் இருக்கு, 2G பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஊழல் இருக்குன்னு வச்சுக்கோ, அது வாதத்துக்கு வச்சுக்கோ, கேஸ் முடிவு என்னன்றது கோர்ட்டு முடிவு பண்ணோம். நீங்கள் வந்து 10 வருஷம் ஆச்சே, பிஎஸ்என்எல் நிறுத்திட்டீங்களா? பிஎஸ்என்எல் தூக்கி நிறுத்தினீங்களா? விழுந்த பிஎஸ்என்எல் ஏன் ஏஞ்சிக்கல? 4G 5G டெக்னாலஜி எதுக்கு தனியாருக்கு தூக்கி கொடுத்தீங்க? சிங்கப்பூர் கவர்மெண்ட் சிங்டெல் வச்சிருக்காங்க, சிங்டெல் கீழே தான் எல்லாமே வருது, சிங்டெல் லாபகரமாக போகுது. இத்தனோண்டு சிங்கப்பூர் வந்து அந்த தொலைநோக்கு தொடர்பு நிறுவனத்தை வந்து லாபகரமாக நடத்தும் போது இவ்வளோ பெரிய இந்தியா 140 கோடி மக்களை வச்சுக்கிட்டு அதிகமான செல்போன் பயன்படுத்துகிற இளைஞர்கள் இருக்கிற ஊரில் பிஎஸ்என்எல் நஷ்டமாகுதுன்னா அதுக்கு யார் முதல் காரணம்? அப்போ பிஎஸ்என்எல் நஷ்டப்படுத்தினது யாரு? அப்போ கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி அவ்வளோ குறை சொன்னீங்கல்ல, இந்த 10 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ரிப்போர்ட் கார்டு என்னன்னு யாருன்னா கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அந்த காரணத்தினால தான் பிரதமர் அனுப்ப மாட்டோம், நாங்கள் வேற யாருன்னா அனுப்புகிறோம். பொருளை விற்கிறதுக்கு, அதாவது ரயில்வே ஸ்டாக்ஸை விற்கிறது, ரயில்வேவை தனியார் கொடுக்கறதுக்கு, கடலை வந்து அம்பானிக்கு அவர் பேரில் துறைமுகத்தை கொடுக்கறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஐயா மோடி அவர்கள் கையெழுத்து போடுவார். ஆனால் விவாதம் பண்ண கேட்டால் வேற யாருன்னா ஆள் அனுப்புறேன்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் பிரச்சனை. மக்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை விட்டுருங்க, அது காங்கிரஸ் இன்னொரு கட்சி, அது எப்படி போகுது. ஆனால் மக்கள் பிரச்சனையை எழுப்பினாவே குறைந்தபட்சம் அதற்கு பதில் சொல்றதுக்கே அவங்களுக்கு பாயிண்டோ ஃபேக்ட்ஸோ கிடையாது. அந்த காரணத்தினால தான் தவிர்க்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாளராக சந்தேகப்படுறேன். ராம்கி, நான் உங்ககிட்ட கேட்கணும், மக்கள் பிரச்சனைக்கு பதில் இல்லை பிரதமர் மோடி கிட்ட, அதனால தான் இந்த விவாதத்துக்கு அவர் தயங்குறாரு அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை ராகுல் காந்தியை வந்து அவர் ஒரு போட்டியாளராகவே நினைக்கல, அதனால இந்த விவாதத்துக்கு வர தயங்குறாரு, அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? இந்த பிரதமருக்கு, அதாவது இது எல்லாமே ஒரு அமெரிக்கா ஸ்டைலில் நான் போகிறதா பார்க்குறேன். அமெரிக்காவில் தான் இப்படி நடக்கும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வந்து 2 அதிபர் வேட்பாளர்களை வந்து அவங்க பொது அதுக்கு அழைப்பாங்க. அதனால் இருக்கு அதை பார்த்து வந்து இந்தியாவில் நடந்தா என்ன தப்பு? இந்தியாவில் நடந்தா என்ன தப்பு? எந்த அடிப்படையில் வந்து இல்லை நான் தான் சொல்கிறேன், நல்ல விஷயம் தான். ஆனால் எந்த அடிப்படையில் ராகுல் காந்தியை வந்து அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன அடிப்படையில், அது ஏன் 3வது கட்டம் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இதை ஏன் அழைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இதை ஏன் முன்னாடி செய்யலை அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல, அது ஒரு இருக்குது. ரெண்டாவது,
நீங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்துட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு போனார். ஒரு 2019 தோல்வி கரவு ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு எந்த பதவியும் விளையாண்டு போனா இன்னைய வரைக்கும் அவர் வந்து உள்ள களத்துக்குள்ள வரல. அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் பேச்சாளராக இருக்கலாம், ஒரு ஸ்டார் தலைவராக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய இடத்தில் அவர் இன்னும் தயாராகவில்லை. அப்படி ஒரு நிலைமை இருக்கு. எதன் அடிப்படையில் சரி பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுகிற மோடியே அடிக்கலாம், ஆனால் அதற்கு எதிர் தரப்புல இந்தியா கூட்டணி ஏதாவது ஒரு பிரதமர் வேட்பாளர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? எந்த அடிப்படையில் இந்த பத்திரிகையாளர் நீதிபதிகளாக அழைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, இந்த கேள்விகள் வந்து நீங்கள் கோடீஸ்வரன் கேட்டிங்கன்னா இவ்வளோ கேள்விகள்லாம் கேட்பாரு. இவ்வளோ கேள்விகளையும் வந்து நம்ம வந்து மோடி கிட்டே முன்வைத்துட்டு ராகுல் காந்தி முன்வைக்கும் போது ராகுல் காந்தி என்ன கேட்கணும், இவ்வளோ பிரச்சனைக்கு உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்குது? அந்த கேள்வி கேட்போம்ல. இந்த கேள்வி இவ்வளோ கேள்விகள் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சலிச்சு போய் இவ்வளோ கேள்வி, இது இவ்வளோ பெரிய இதுக்கான தீர்வுகளை நாங்கள் பாஜகவிடம் வந்து எதிர்பார்த்து ஏமாந்து விட்டோம். இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் வரும்போது பெரிய படையோடு வரீங்க, இந்தியா கூட்டணி ஏராளமான மாநில கட்சிகளுடைய துணையோட ஒரு பெரிய அலையே ஆரம்பித்து விட்டதாக நீங்கள் உங்களுடைய கற்பனையோடு நீங்கள் ஒரு சொல்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட தீர்வு இருக்குல்ல. இது இந்திய பொது தேர்தல் வரலாற்றிலே ஒரு கூட்டணி வரலாற்றிலே இது போன்ற ஒரு கூட்டணி பார்த்ததே கிடையாது. நீங்க 96ல் கூட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு. ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு அடிப்படையில் அவங்கெல்லாம் ஒன்றா இருந்து அவங்களாம் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் ஒத்து வந்து ஒரு செயல் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அது மாதிரியான விஷயங்களே நடக்கவே இல்லை. ஒரு இந்தியா கூட்டணி சார்பாக அதிகாரப்பூர்வ பேச்சாளர் கிடையாது, ஒரு அதிகாரப்பூர்வ செயல் திட்டம் கிடையாது, அவங்களுக்குள்ள அதிகாரப்பூர்வ பிரதமர் வேட்பாளர் கிடையாது, எந்த அதிகாரப்பூர்வ விஷயம் கிடையாது. ஆளாளுக்கு பேசுறாங்க. மனுஷங்கரையர் என்ன பேசினார்? அது ஒரு பெரிய சர்ச்சையானது. பாகிஸ்தானில் அணுகுண்டு இருக்குது, நம்ம அவங்கள வந்து அனுசரித்து தான் போகணும். அப்புறம் திடீர்னு அவருடைய சொந்த கருத்து, எங்க கருத்து கிடையாது, நாங்கிற தரப்பு விளக்குறது. சாம்பிரட்டா என்ன சொன்னாரு, இன்னரேட்டன் டாக்ஸ் என்னங்கிறது வந்து பெரிய கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. யாருமே வந்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. அதாவது நீங்க வந்து பிரதமர் பாஜக தரப்புல பிரதமர் மோடியை முன்னிறுத்துறார்கள், அதுவே திரும்ப அவரை மட்டும் ஏன் முன்னிறுத்தி நம்ம கேள்வி எல்லாம் அதே தரப்புல இந்தியா காங்கிரஸோட ஒரு முகம் அப்படின்னு சொன்னா ராகுல பாக்குறாங்க, இந்த பக்கம் பாஜகவோட ஒரு முகம் அப்படின்னு சொல்லி மோடியை பாக்குறாங்க. ரெண்டு பேருக்கு தான் அவங்க அழைப்பு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ராகுல் ஓகே சொல்லிட்டாரு, அந்த பக்கம் இருக்கிற வந்து மோடி ஓகே சொல்றதுல என்ன சிக்கல்? அதுதானே இவங்க எல்லாருமே கேக்குறாங்க. இல்ல அப்படி என்றால் நீங்க வந்து இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிப்பதற்கு என்ன தயக்கம்? பிரதமர் வேட்பாளர் அறிவித்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சிக்கலா? அதுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அந்த விவாதத்தை தவிர்க்கிறதுக்கு ஒண்ணே ஒரு பெரிய காரணமா? இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை பாருங்க. கோடீஸ்வரனின் கைப்பாவையாக இருக்கிறார் பிரதமர் மோடிங்கிறது பொதுவாக பேசுறார் ராகுல் காந்தி அவர்கள். நீங்க சொல்லுங்க, நாடாளுமன்றத்தில் வந்து அதானி பற்றி விவாதிக்க வேண்டும் என்று பல முறை வந்து பேசியவர் ராகுல் காந்தி அவர்கள். இன்ஃபேக்ட் சொல்லும் போதே இந்த அரசு வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து அதானி தான், அதானி சொல்வதைத்தான் பிரதமர் மோடி கேட்கிறார், இங்க ஆட்சி வந்து அதானி தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் வந்து ராகுல் காந்தி அவ்வளோ பேசினவர் இன்னைக்கு அதானிங்கிற வார்த்தையே பேசுவதே இல்லை. பொதுவாக கோடீஸ்வரன் கைப்பாக பேசுறார் வழியா யாரையும் குறிப்பிட்டு அவர் பேசவில்லை. அதைத்தான் பிரதமர் அவர்களும் சொல்லி காமிக்கிறார், ஏன் அதானி பத்தி பேசுறது இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஆளுங்கட்சியாக வருவதற்கு காங்கிரஸ் தயாராகிவிட்டது, அதற்கான சமரசங்களுக்கு தயாராகிவிட்டது. கோடீஸ்வரன் ஆகட்டும், அதே போல வந்து மக்களுக்காகட்டும், எல்லாத்துக்குமே குழப்பமா இருக்குது. ரெண்டு பேரும் வாங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி தானே கூப்பிடுறாங்க. இல்ல அதான் என்ன சொல்றேன், இந்த இரண்டு தரப்பும் பேசுகிற இரண்டு தரப்புலையும் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இருக்காங்க. கோடீஸ்வரன் ஒரு 20 கேள்வி கேட்டார், ஒவ்வொரு துறை சார்ந்த கேள்வி. ஜிஎஸ்டில இருந்து ஆரம்பிச்சு அது நிதித்துறை அமைச்சர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். ஒருவேளை கோடீஸ்வரன் ஒரே ஒரு செகண்ட் குறிக்கிறார். நண்பர் ராம்கி சார் என்ன மாதிரி ஒரு எழுத்தாளர், அவரும் ஒரு பத்திரிகை மீது நம்பிக்கை கொண்டவர். ராகுல் காந்தி வேணாங்க, தாடியெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு பிடிக்கலங்க, பத்திரிகையாளர் சந்திக்கலாம்ல, சேவிங் கிவிங் பண்ணி தெளிவாக வந்து உட்காருவாங்கல்ல, ஏன் ஒரு குரூப் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு? என்ன பிரச்சனை? ஏன் இவர் மன்மோகன் சிங் ப்ரெஸ் மீட் சரியாக வைக்கலன்னப்போ அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்கல்ல, ஏன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க மாட்டேன்றாரு? ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேன்றாரு? அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது. இப்போ இதுக்கப்புறமா வச்சு பர்மிஷன் வாங்கி ஒரே ஒரு ப்ரெஸ் மீட், ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க, பிஜேபி கேட்டால் அப்படி தான் இருக்குது. சின்னம்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் நான் பேசிக்கிறேன், நான் ப்ரெஸ் மீட் பேசலன்றாங்க, அதனால ப்ரெஸ் மீட் பேசிக்கிறோம், ஒரு ப்ரெஸ் மீட் பேசலாம். இந்த கேள்வி எல்லாமே நாங்க ஏதோ பிஜேபி வச்சு தான் கேட்கிறோம் கிடையாது. இதே கேள்வியை காங்கிரஸ் இருந்தப்போ கேட்டோம், நீட் ஏன் வந்தது, அன்னைக்கே சிலிண்டர் விலை இருந்தது, அன்னைக்கே வெங்காய விலை ஏறிச்சுன்னு, அதே கேள்வி தான் கேட்கிறோம். ராம்கி
இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். நீங்கள் திமுகவுடைய அந்த வழக்கத்தையே பாருங்களேன். அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க. அதை பின்பற்றி அதில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அது போன்ற ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். நீங்கள் எல்லாவற்றையும் பிரதமர் மோடி வந்து பதில் சொல்லணும், எல்லாவற்றையும் ராகுல் காந்தி பதில் சொல்லுங்களா? இல்லை, துறை சார்ந்த ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு துறையிலும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன தீர்வு தருவீங்க? நீங்க இதுல ஃபெயிலியரா இருக்கு அப்படி சொல்றது பொது விவாதம் நடத்தினா இது வந்து பிரதமர் மோடி தான் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கேள்விகள் எழுப்பப்படவில்லை. ஒரு இந்தியா கூட்டணி சார்பாக ஒட்டுமொத்தமாக இதுதாங்க எங்களுடைய கேள்விகள், இந்த கேள்விக்கு பாஜக தரப்பிடம் பதில் இல்லை, இந்த கேள்விக்கான இது தீர்வுகளை நாங்கள் கண்டுபிடித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோங்கிற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியிடம் இதுவரை நமக்கு கிடைக்கவே இல்லை. ரவிக்குமார் நிறைய கேள்விகளை முன்னெழுப்பினாரு. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்றாங்க, அப்புறம் சொல்றேன்றாரு பதில. அதே போல இந்த கேள்விக்கெல்லாம் மோடி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, துறை சார்ந்த வல்லுநர்கள் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்கன்றாரு. இல்லை, இதில் இவங்க கூப்பிட்டாங்க பாருங்க, 2 பேர் வந்து 2 நீதிபதிகள், திரு என்ராம் அவர்கள் சேர்ந்து இந்த அழைப்பு விடுத்தாங்களே, அதை வந்து பாஜகவே என்டார்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் உள்துறை அமைச்சர் நம்ம அமித்ஷா அவருக்கு பிரதமர் மோடிக்கு நிழலாக இருக்கிறவர். அவர் தெலுங்கானாவில் 9ஆம் தேதி வந்து தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? 2024ஆம் ஆண்டு தேர்தல் என்பது திரு மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையில நடக்கிற தேர்தல் என்று பேசுகிறார். யாரு? அமித்ஷா பேசியிருக்காரு. அப்போ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு தானே வந்து விவாதத்தை நடத்த முடியும். திரு அமித்ஷாவே வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ராகுல் காந்தி அதுக்கு தகுதியானவரா அல்லது வேற யாராவது கேட்கலாமா அப்படின்ற சந்தேகமோ, அல்லது ஏன் பிரதமர் தான் வரணுமா, வேற யாரும் வரக்கூடாதா, நீங்கள் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் வேணுமாங்கிற மாதிரி நம்ம சந்தேகமோ இதில் எழுப்ப வேண்டியதில்லை. ஏன்னா அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இந்த தேர்தலே 2 பேருக்கு இடையில தான் நடக்குதுன்னு. அப்போ வந்து பேச வேண்டியது தானே. அதற்கு ஏன் அவர் முன்வர மாட்டேன்னுங்கிறார்னா, இங்கே மட்டும் இல்லைங்க, நாடாளுமன்றத்திலையுமே அவர் வந்து யாருடைய கேள்விக்கும் ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொன்னது கிடையாது. திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்து இதுதான் அவருடைய பெரிய சாதனையே. நாடாளுமன்றத்திலேயே எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத ஒரு பிரதமர். அவர் ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் கொடுப்பார் வந்து, அது மாதிரி சில சமயம் வந்து அவர் ஒரு உரையாற்றி இருக்கார ஒழிய எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொன்னது கிடையாது. பதில் சொன்னால் என்ன பிரச்சனைன்னா, இங்கே ஒடிஷாவில் போய் பேசுகிறாரு. ஒடிஷா முதலமைச்சரை வந்து கிண்டல் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாநிலத்தில் இருக்கிற மாவட்டங்கள் பேர் கூட அவருக்கு தெரியுமா, மாவட்டங்களுடைய தலைநகரங்களுக்கு பேர் தெரியுமா, கேபிட்டல் டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்லாம் இவருக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. எல்லாரும் ஊடகங்களில் கேட்குறாங்க, எந்த மாவட்டத்துக்கு எதிராக தலைநகரம்னு யாரும் நமக்கு தெரிஞ்சது இல்லையே, நம்முடைய பிரதமர் வந்து திடீர்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் குழப்பம் வருது. இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான விவாதங்களை அவர் வந்து தவிர்க்கிறது. அதிகபட்சம் அவர் என்ன பண்ணுவார்னா, இவர் முன்னையே கேள்விகளை தயார் பண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா மீடியாவில் நம்ம பார்க்குறோம் அந்த கேள்விகளை அவங்களே சில பேர் இவருக்காக அதை செட் பண்ணவங்க கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னாலும் அதை பற்றி அவங்க அடுத்த கேள்வி கேட்க மாட்டாங்க, என்ன அடுத்து எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. இப்படியான நேர்காணல்கள் மட்டும்தான் நடத்துறதுங்கிறத ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு மரபாக வைத்திருக்கார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இதுதான் பிரச்சனை. போய் விவாதம் பண்ணால் வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும். 10 ஆண்டு காலம் எப்படி இவர் வந்து பிரதமராக இருந்தார் என்கிற கேள்வி சாதாரண மனிதருக்கு கூட எழ ஆரம்பித்து விடும். ஏன்னா அவர் வெளிப்படையாக பொருளாதாரம் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், அல்லது அரசியல் சூழல் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இந்தியாவுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பெரிய சிக்கல். அதனால தான் அவர் பேச வரமாட்டேன் என்கிறார் என்பது இன்றைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. இந்த தேர்தலில் அவங்க வந்து பரவாயில்ல, இது மாதிரி இவ்வளோ நாள் நம்ம 10 வருஷம் ஏமாந்துட்டோம், இது மாதிரி மேடை பேச்சாளரை வந்து ஒருத்தர் கொண்டாந்து நம்ம பிரதமராக வைத்திருந்து விட்டோம், இனிமேல் நமக்கு பிரதமருக்கு யார் பொருத்தமானவர்களோ அவரை கொண்டு வருவோம் என்று மக்கள் முடிவெடுக்க போகிறாங்க. செல்வம் உங்ககிட்ட தான், அதாவது நேரடியான விவாதத்துக்கு வந்தால் பாஜகவுடைய முகம் கிழிஞ்சிரும், முகத்திரை கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விவாதத்தை தவிர்க்கிறாரு பிரதமர் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. ரவிக்குமார், என்ன சொல்கிறீங்க? நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களாகட்டும், அல்லது நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் ரவிக்குமார் ஆகட்டும், 2 பேருமே அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், பெருந்தலைவர் அண்ணன் திருச்சி வேலுசாமி பெருந்தலைவர் காமராஜரை அவருடைய தீவிரமான பக்தர்.
ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானவர் அல்ல, அவர் தேசத்துக்கு சொந்தமானவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்றைக்கு தமிழ்நாட்டிலே தோற்கடிக்கப்பட்டாரோ அன்றைக்கே அரசியல் சிதைவு ஏற்பட்டு விட்டது என்பது என்னுடைய தாழ்மையான தனிப்பட்ட கருத்து. ரைட்டு. அதில் போய் திருச்சி வேலுச்சாமி அவர்களை போன்ற மிக மூத்த தலைவர்களுக்கு கௌதமிக்கு வந்து பேட்டி கொடுக்காரு, இதுக்கு வரமாட்டேங்காருன்னு சொல்லி ஒன்றை ஒப்பிடுவது, அந்த ஒப்பீட்டு முறையே சரியாங்கிறது அண்ணன்ட்டே விட்டுருவோம். அதே மாதிரி ரவிக்குமார் அண்ணன் சொன்னாரு தகுதியானவர்கள் வந்து பிரதமருடைய அலுவலகத்துல தகுதியானவர்கள் வந்து அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வந்து சொன்னாங்க வந்து தகுதியானவர்கள் வந்து வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, படை ஒரு தலைவன் இல்லாத படை வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. இந்தியா கூட்டணிக்கு முகவரி யாருன்னே தெரியல. நான் இன்னும் கூட அவர் நேரடியாக சொல்றேன், பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க. நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, கொள்கை திட்டம் அறிவிச்சிருக்கீங்க. அதுல ஒவ்வொரு பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் தருவோம்னு சொல்றீங்க. இந்தியாவில் 60 கோடி பெண்கள் இருக்காங்க. 60 கோடி பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு கோடி ரூபா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது சாத்தியமாங்கிறத அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களும் ஒரு விஷயம் சார், நான் அதைத்தான் சொல்றேன். இந்த கேளுங்க, இது வந்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வெற்றியின் இலக்கை நோக்கி, நான் என்ன சொல்றேங்கன்னா, அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் தான் தெரியணும். அதனால இப்பொழுது தேர்தலில் இலக்காக நோக்கி ஏதோ ஒன்று சொன்னீங்களா, ஏதோ கழுத்து அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும், அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும். குருட்சேத்திர யுத்த களத்துல, அதாவது துரோணருடைய குருகுலத்துல எல்லா அவர் மாணவர்கிட்ட கேட்கும் போது இளைய என்ன தெரியுதுயா, கணை எடுத்து நாணை பூட்டி நீ வந்து மரத்தை பாருன்னு சொல்லும் போது எல்லோருமே சொன்னாங்க இலை தெரிகிறது, காய் தெரிகிறது என்று சொன்னார்கள். அர்ஜுனன் மட்டும்தான் அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் தெரிகிறது என்று சொன்னார். அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் என்பதை போல வெற்றி இலக்கை நோக்கி அவர் பயணப்பட்டு இருக்காரு. இதை திசை திருப்புவதற்காக காங்கிரஸ் கட்சி இடத்திலேயோ அதனுடைய கூட்டணி என்று சொல்லப்படுகிற கூட்டணி கட்சிகளிடத்திலோ கொள்கை திட்டம் இல்லை, ஒற்றுமை இல்லை. டெல்லியிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் இன்னும் கூட நான் மதிக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியை கட்டமைத்தவர். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பொது உடைமை கட்சிகளும் காங்கிரஸ் கூட்டணி, கேரளால நம்முடைய அதை பத்தி நிறைய பேசியாச்சு. நாம இந்த விவாதத்துக்குள்ளே போவோம், இந்த விவாதத்தை வெளியில போக வேண்டாம். கோட்டீஸ்வரன், அந்த கழுத்து உங்களுக்கு தெரியுதா? அவர் சொல்ற அந்த கழுத்து, அந்த அம்போட நுனி, அதெல்லாம் சொன்னாரு. குருஷேத்ரா ஆரம்பிச்சார்ல, குருஷேத்ரா சார் சார் அந்த அம்புக்கும் இல்ல அந்த அம்புக்கும் அந்த பறவையோட கழுத்துக்கு தான் பதில் சொல்றாரு கோட்டீஸ்வரன். அண்ணன் வந்து குருஷேத்ரா கதையை ஞாபகப்படுத்தினாரு. அங்கதான் அரவிந்த் கெஜ்ரிவால் புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு பதில் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, யோகி ஆதித்யநாத் எப்போ காலி பண்ண போறீங்க? ஒவ்வொருத்தராக கூட இருந்தவங்கலாம் நாசம் பண்ணி விட்டீங்க. வெங்கையா நாயுடு காலி, சுமித்ரா மகாஜன் காலி, ஃபட்னாவிஸ் காலி, அதுக்கப்புறமா வந்து அருண்ஜேட்லி பற்றி சொல்ல, அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தலைவருங்க பேர் சொன்னாங்க. சௌஹான் அவருக்கு ஏன் முதலமைச்சர் தரல? வசுந்தரா ராஜே எப்படி பண்ணீங்க? ஃபட்னாவிஸ் காலி பண்ணீங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்து வந்து யோகி ஆதித்யநாத்தை காலி பண்ணிவிட்டு பிரதமர் வேட்பாளர் இப்போ இருப்பார், 75 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அமித்ஷாவை பிரதமர் ஆகிறது வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் பேசிக்கிட்டு இருக்காரு. ரஜினி படத்தில் ஒன்று சொல்லுவேன், பத்த வச்சிட்டே பரட்டா அப்படின்ற மாதிரி பத்த வைக்கல, குண்டே வச்சிருக்கிறாரு கெஜ்ரிவால். அப்போது பிரச்சாரம் பண்ணுற கெஜ்ரிவாலையும் தூக்கி ஒரு நாள் ஜெயிலில் வச்சிருந்தீங்க. யாருன்னா விவாதத்துக்கு கூப்பிட்டா அதுவும் வரமாட்டேன்றீங்க. இப்போ இங்கே விவாதம் பண்ணலாம்னாலும் இங்கே விவாதம் பண்ணாமல் திசை திருப்புறது. இல்ல அவர் செல்ல ஒரு விஷயத்தை திருப்பி சொல்றாரு, கழுத்து தெரியுதா? மக்களுக்கு ஜிஎஸ்டி இவ்வளோ கட்ட முடியலங்க. மக்கள் கையில் காசு கிடையாது, பணம் கிடையாது. 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா அதுக்கு ஜிஎஸ்டி, கடன்பட்டு வரியை வாங்கி சீட்டை போட்டு எதையோ போட்டு அடமானம் வச்சு பண்ணா எதுக்கு 5% கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்? சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அரிசி மூட்டை 25 கிலோ அதை நீங்கள் சாக்கில் கட்டினீங்கன்னா அதுக்கு வரி. ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி வரி போயிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு நான் கழுத்து தான் தெரியுமா? மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசாமல் எடு பாகிஸ்தானுக்குனா வேறு வேலையே இல்லையா? டெய்லி பல்லு வளர்க்கும் போது பாகிஸ்தானு, குளிக்கும் போது பாகிஸ்தானு, நைட்டு படுத்து தூங்கினா பாகிஸ்தானு. இன்னொன்று சொன்னாங்க, எரும மாடுக்கு வைக்கால் கிடையாதுங்க. நிறைய இடத்துல 16% கீழே டேம்லலாம் தண்ணி வந்து கீழே போயிடுச்சு. தண்ணியே இல்லை. தண்ணி இல்லை, அப்புறம் எங்கள் மாடு மேய்க்கிறது, அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆனால் உங்கள் மாடு அவங்க எத்தனை போயிடுவாங்க. மாடு மேய்க்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், எதுவுமே தெரியல. அந்த கஷ்டமும் தெரியல. இன்னொன்று சாம்பிட்ரோட பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் ஐயா மணிசங்கர் ஐயர் பற்றி பேசுகிறாங்க.
சாம் பிட்ரோடா கடைசியாக காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதே மாதிரி மணிசங்கர் ஐயர் அவர் வந்துட்டு மேயர் தேர்தல் என்ன ஜெயிப்பாரா, இல்லை லோக்சபா சீட் எதுனா கொடுத்துருக்காங்களா? அண்ணா வேலுச்சாமி வராரு, ஆரோக்கியமான கருத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்க யாருன்னா எதனா பேசினா அதுக்கு பதில் சொல்ல மொத்தமாக தேடுறது காங்கிரஸ் கட்சிக்காரங்க எங்கே எதனா வாயை ஊட்டுவாங்க. இப்போ பாருங்க, அண்ணா ராம்கி சொல்றாரு, பெரிய சர்ச்சையாயிடுச்சான். யார் பேசுனது? மணிசங்கர் ஐயர் பேசுனது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ரெலவெண்ட் இல்லாத டாபிக் தேடி தேடி கெஜ்ரிவால் இவ்வளோ கேள்வி கேட்டுக்காரு. கூடகிறவங்களாம் உறவாடி கெடுத்துருக்கிறாரு, நாசனம் பண்ணிக்கிறாருன்றாரு. அதுக்கு பதில காணோம். அமித்ஷாக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க, ஆர்எஸ்எஸ்லாம் உஷாரா இருங்கன்றாரு. நீங்கள் அனுமான் சலீசா சொல்லிட்டு கதாயத்தோட போயிடுறாரு. நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்களோ அதே ரூட்டில் பின்னாடி வராரு. அப்போ கெஜ்ரிவாலுக்கும் பதில் இல்லை. இன்னொன்று பிரதமர் வேட்பாளர் கேட்குறாங்க. பிரதமர் வேட்பாளர் அங்கே நிறைய சாய்ஸ் இருக்குதுங்க. கேப்டன் மாதிரி தோனி போனால் கோலி, கோலி போனால் அதுக்கு முன்னாடி டெண்டுல்கர், அதுக்கப்புறம் அடுத்து நிறைய சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை இருக்குது? அமித்ஷான்றாரு. அப்போ அமித்ஷா அப்படி பேரை சொன்னால் மக்கள் ஓட்டு பண்ணால் பயத்தில் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க? இல்லை இல்லை 75 வயசு ரிட்டையர்மெண்ட்டு அடுத்தவங்களுக்கு தான், இவருக்கு இல்லைன்னு மாறி மாறி பதில் சொல்கிறாங்க. மொத்த பிஜேபி ஐடி செல்லும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. கெஜ்ரிவால் சொன்னது சார், இதெல்லாம் எங்க கட்சி விவகாரம் சார்? ரெண்டு பேருமே சொல்ற விஷயம் சார். பிரதமர் கூட விவாதிக்கிறதுக்கு ராகுலுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற அந்த டோன்ல தான பேசிட்டு இருக்காங்க. தகுதி வந்து மக்களா பார்த்து கொடுக்கறதுங்க. மக்கள் தான் ஒரு தலைவனை உருவாக்குறது. புரியுதுங்களா? மக்கள் ஓட்டு போட்டா தலைவன், போடலன்னா தோத்து போயாச்சு, டெபாசிட் பண்ணமும் இல்ல. இதுதான். யாரும் தானா மக்கள் ஓட்டு போட்டதனால தான் பாரதத்தோட பிரதமர் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? 3 முறை குஜராத்தோட முதலமைச்சர் ராகுல் காந்தி வந்து நான் யூபிஏ சேர்பர்சனா இருக்கிறேன், கெஜ்ரிவால் கூட பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு போவாங்க. இல்லனா வேற யாரனா மம்தா பானர்ஜி கூட பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சி அந்த முடிவு எடுக்கிற நிலைமையில கூட இருக்கும். அது நாளைக்கு அறிவிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு, தேர்தல் முடிஞ்சு போச்சு சார். ஒவ்வொருத்தரையா புடிச்சு ஜெயில போட்டு சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு வெளியில விட்டுரு சார். சுப்ரீம் கோர்ட் வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க இன்னைக்கு. சுப்ரீம் கோர்ட் கேம்பெயினே பண்ண வேண்டாம். சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க பண்ணது தப்பு தப்பு தப்புன்னு ஜெர்மனி வரலும் அமெரிக்கா வரலும் போயிடுச்சு உங்க புகழ். என்னப்பா ஜனநாயகம்? எதிர்கட்சியில ஆளே இல்ல, நீங்களே பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. என்னப்பா தேர்தல் கேக்குற அளவுக்கு விட்டீங்க. ஐநா வரலும் போயிடுச்சு பஞ்சாயத்து. பாருங்க, இந்தியாவை தான் நாங்க பாக்குறோம், நீங்க தான் பாகிஸ்தான் சைனாலாம் பாக்குறீங்க. சைனால வந்து அந்த மேண்டரின்ல எழுதி வச்சாங்களா சப்ப சப்பியா, அங்க போய் நீட்டா ஹிந்தில எழுதி வைக்க வேண்டியது பேரு. அங்க போய் ஹிந்தியை வளர்த்துக்கலாம்ல. வேண்டாத ஊர்ல எல்லாம் வளர்க்குறீங்களா? யாரு அரசியல் பண்றது? யார் சார்? ஜி ஜின்பிங் மகாபலிபுரத்துல கூப்பிட்டு சோப்பு கம்பள வரவரப்பு போட்டு சைனா நூடுல்ஸ், சைனீஸ் நூடுல்ஸ் எல்லாம் போட்டது ராகுல் காந்தியா போட்டாரு. உங்களுக்கு வேணும்னும் போது ஊரெல்லாம் சுத்தி பாத்தீங்க, ஊரா போயிட்டு. இன்னைக்கு என்ன பண்றீங்க? சைனாவை பாருங்கன்றா. நாங்க எதுக்கு சார் இங்க 18% வரி கட்டி சைனாவை பார்க்கணும், இல்ல பாகிஸ்தானை பார்க்கணும்? இந்த ஊர் மக்களுக்கு வேலை. நீங்க என்ன இதை தான் ஃபர்ஸ்ட் பேசுனீங்களா? இப்போ இன்னொன்று சொன்னாரு, பீகார்ல பிரச்சாரம் பண்ண போது மோடி அவர்கள் சிலிண்டரை தொட்டு கும்பிட்டு போங்க, சிலிண்டர் விலை ஏறிச்சுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. அதை தான் வந்து தேஜஸ்வி யாதவ் ப்ளூடூத்ல போட்டு காட்டுறாரு. போடலாம் பெட்ரோல் டீசல் விலையை பாருங்க எல்லாம். நான் தேஜஸ்வி யாதவ் பேசுவாருன்னு பார்த்தா மோடி 2000 முன்னாடி பேசினா அந்த குரல் வருது. ஓ அப்போ இன்னும் அப்போ மக்கள் யோசிக்கிறாங்க, கூட்டம் அதிகமாக சேருது. ஓ அப்போ இன்னும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, ஏற்றிக்கிட்டே தான் போகிறாங்க. ரயில் பயணிகள் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அக்னி பார்த்து பேசுகிறீங்க, நீங்கள் ராணுவத்துக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் மோடி அவர்களோட ஆட்சி நல்லா பிடிச்சி தான் இளைஞர் 11 மாநிலத்தில் வேலை வெட்டி இல்லாமல் போராட்டம் பண்ணாங்களா? ரயில் மறியல் பண்ணாங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? எவ்வளோ நாளைக்கு இதே பாகிஸ்தானு சைனா இதே கதை சொல்ல போகிறோம்? இங்கே நாமக்கல் முட்டை வந்து வாங்கி சாப்பிட முடியல சார், மக்கள் 50 காசு விலை ஏறிடுச்சு. இதுதான் நிலைமை. ரைட், வேலுச்சாமி சார், வேலுச்சாமி சார், அது யார் காரணம்? சார் செல்வம் வந்தாரு. கேட்கறேன், உங்க கேள்விதான் வேலுச்சாமி கிட்ட கேட்கறேன். நாங்க வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், எங்களுக்கு விவாதத்துக்கு நேரம் இல்ல, அதற்கான தேவைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம், அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு வலிக்கும். இன்றைக்கு காலையில் ஒரு 11 மணி போல மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்பு, ஒரு அமைப்பினுடைய தலைவரை சந்திச்சேன். அவர் சொல்றாரு, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற அந்த வீல் சேர் இருக்கு பாருங்க, அதுக்கு ஜிஎஸ்டி. ஒரு கால் இல்லாமல் இருந்தாக்க ஒரு கட்டையை இப்படி வச்சுட்டு நடப்போம் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பெஷலாக தயார் பண்ணுறது, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. கண் பார்வை இல்லாதவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் படிப்பது தடவியே படிக்கிற புத்தகம் இருக்கு, பிரெய்லியோ நம்ம பேர் சொல்லுவாங்களே, அதுக்கு ஜிஎஸ்டி. நான் நண்பர் செல்வர்கிட்ட கேட்குறேன், ஒன்றும் வேணாம், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பேனா வாங்குது இல்லை, பேனாவுக்கு ஜிஎஸ்டி, வாங்குற நோட்டு புத்தகத்துக்கு ஜிஎஸ்டி. அவர் இன்னொன்று சொன்னார், எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, நம்ம நிதியமைச்சர் போன்றவர்கள் பதில் சொல்வார்கள். பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு எம்பி கேட்கிறாரு, வெங்காயம் வேலை உயர்ந்து போச்சேன்னா அதுக்கு சொன்ன பதில், நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஒன்னே ஒன்று, அடிமை இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டில் ஆள்ற போது வெறும் ஒரு உப்புக்கு வரி போட்டதுக்காக நாடு முழுவதும் கிளர்ந்து எடுத்தாங்க. இன்றைக்கு நீங்க எதுக்கு வரி போடல சொல்லுங்க?
ஜனவரி பிப்ரவரியை தவிர எல்லாத்துக்கும் வரி போட்டாச்சு. சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ரயில்வேல இருந்த அந்த அதை கூட காலி பண்ணிட்டீங்களே. இந்த இவ்வளவு வரியெல்லாம் கொண்டு வந்து நீங்க என்னதான் பண்றீங்க? 70 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிற போது உலகரங்கிலேயே உச்சத்துல அந்த குருடாயில் ஒரு பேரல் 140 ரூபாய் $40 மேல விற்கிற போது நீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. மாட்டு வண்டியில வாஜ்பாய் போனாரா? நீங்க எல்லாம் போனீங்களா? எவ்வளவு ஆர்ப்பாட்டம், டான்ஸ். இன்னைக்கு ரஷ்யாவில இருந்து $40 குருடாயில் பீப்பாய் வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, கூச்சம் இல்லை இதை பேச? அரிசி விலை கூடல, நெல்லு விலை கூடல, ஆனா இட்லி தோசை விலை எப்படி கூடுது? அரிசிக்கு வரி, பருப்புக்கு வரி, உளுந்துக்கு வரி, எள்ளுக்கு வரி, எண்ணெய்க்கு வரி. எதுக்கியா வரி இல்ல? வரி போடுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி. அதுதான் நாட்டுடைய வளர்ச்சின்னா உங்களுடைய அறியாமைக்காக நான் வருத்தப்படுகிறேன். ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு வசதியை உருவாக்க, அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்த, நாட்டு மக்களுக்கு. இன்னொன்னு நான் தெளிவா சொல்றேன், அவர்கள் ஏன் பொதுத்துறை நிறுவனங்கள் காலி பண்றாங்கன்னா மிக துல்லியமா பண்றான். பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தால்தான் பட்டியலின மக்களுக்கு, ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன்ல வேலை கொடுக்கணும். அதை காலி பண்ணிட்டு தனியார்கிட்ட போனா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அப்படி திட்டமிட்டு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக காலங்காலமாக மறுக்கப்பட்ட, வாய்ப்பு மறுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைகளை உருவாக்கி தந்தாங்க இல்லீங்களா? அந்த உரிமைகள் எல்லாம் ரொம்ப சாதுரியமாவும் சாமர்த்தியமாவும் அழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நினைக்கிறாங்க பெரிய வளர்ச்சி. அவர் சொன்னார் போற இடத்தெல்லாம் லட்சக்கணக்கில் கொண்டு. எனக்கு விவரம் தெரிஞ்சு சென்னையில பாண்டி பஜார்ல எப்ப பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான். நம்ம நரேந்திரர் வந்தார் பாருங்க, ஒரு பேரை காணோம். ஏன் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க? இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி அவர் சொன்னதுல இருந்து, அவர் வந்து இந்த விவாதம் அப்படிங்கிறதே மக்களை திசை திருப்பக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு. தினமும் தான் நம்ம எல்லாரும் உட்காந்து பேசுறோம், மக்கள் பிரச்சனைகள் பேசிட்டு தான் இருக்கோம் தினமும். இது திசை திருப்புற முயற்சியா? ஏங்க இப்ப சொன்ன பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி போட்டிருக்காங்கன்னு நண்பர் செல்வமோ அல்லது ராம்கியோ அது இல்லைன்னு சொல்லட்டும், இல்லைன்னா விசாரிச்சு பார்க்கட்டும். எவ்வளவு கொடுமை! இயற்கையாக பிறவியிலேயே பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அரசாங்கம் உதவுவதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொன்றுக்கும் வரியை கூட்டி கூட்டி போடுவதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சர் ஆனான், முதலமைச்சர் ஆனான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். வாழ்கிற காலத்தில் வைக்கிற பதவியை வைத்து ஒருவனுக்கு மரியாதை கிடையாது. அவன் மனிதாபிமானத்தோடு சக மனிதனை நேசிக்கிறானா பார்க்கணும். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பிரிவினை உருவாக்கி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு மோத சொல்லிட்டு அதன் மூலமாக உங்களுடைய பதவி அரிப்பை தீர்த்து கொள்ள முயற்பது, இது என்ன நாகரிகம்? இது என்ன மனிதாபிமானம்? அதை பாருங்க. நாம் அரசியல் கட்சி நடத்துறோம், இது எல்லாமே மக்களுக்கு சேவை செய்யத்தான். அந்த அரசியல் சேவை செய்வதற்கு பதிலாக வெறி உணர்வை உருவாக்கி அதன் வாயிலாக தன்னுடைய பதவி சுகத்தை தீர்த்து கொள்வது, இதுதான் சேவையா? இதற்குத்தான் ஒரு ஆட்சியா? இதுதான் நாட்டினுடைய வளர்ச்சியா? தயவு செய்து அவங்க சொல்லணும். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே சென்னையில், எங்க திருச்சியில இதே நரேந்திரர் பேசுகிற போது, நான் ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்துல பெட்ரோல் விலையை பாதியா குறைப்பேன் சொன்னாரா இல்லையா? 10 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இதுவரை குறைச்சிருக்காங்களா? ராம்கி இப்ப கேட்டார் இல்லையா, திருச்சி வேலுச்சாமி சில கேள்விகளை முன் வச்சார் இல்லையா? இந்த மாதிரி வந்து காங்கிரஸ்ல இருந்து வரவங்க ஒரு 4-5 கேள்விகளை முன்வைக்க போறாங்க. அதற்கு வந்து ஒரு 10 ஆண்டா ஆட்சி இருந்தக்கூடிய பிரதமர் அதற்கு ஒரு பதில சொல்ல போறாரு. வந்து சொல்லிட்டு போலாம்ல? இல்லை, இதுதான் ஆக்சுவலாக இந்த பேனலில் இருக்கிற ஆளுமைகள் எல்லாருமே நான் மதிக்கக்கூடிய ஆளுமைகள். வெளிச்சாமி ஆகட்டும், ரவிக்குமார் ஆகட்டும், கோடீஸ்வரன் ஆகட்டும், இவர்கள் வந்து கேள்வி எழுப்புறார்கள். இவங்க நிஜமாவே ஒரு சீரியஸ்னஸோட எழுப்புறாங்களா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் முன்னாள் நீதிபதி ஆகட்டும், பத்திரிகையாளர், இவரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களே. அதாவது என்னுடைய அடிப்படையான கேள்வி என்ன, 10 ஆண்டுகள் வந்து அரிசிக்கும் பருப்புக்கும் பேனாவுக்கும் வரியை உயர்த்தி விட்டா, ஏன் வரி உயர்த்தி விட்டா அவங்ககிட்ட போய் கேட்குறது அது முக்கியமா? இல்லை வரப்போகிறவங்க கிட்ட வந்தால் நீங்கள் வரியை நீக்குவீங்கன்னு கேட்குறது முக்கியமா? எது முக்கியம்? நீங்களே சொல்லுங்க. இல்ல சார், அதுதான் வந்தாதான் அதை கேட்க முடியும். விவாதத்துக்கு வந்தாதான் அதை கேட்க முடியும். விவாதத்துக்கே வரவே மாட்டேங்கிறீங்களா? களத்துக்கு போட்டிக்கே வரலையே, களத்துல பேசுறதுக்கே வரலையே. இருப்பவங்கள்ட்ட வரக்கூடிய இடத்துல இருப்பவங்கள்ட்ட நீங்க ஒரு கமிட்மெண்ட் கேட்கணும்ல. இப்ப அடிப்படையில நம்ம என்ன கேள்வி, நான் அமெரிக்க அதிபர் தேர்தல் அதை எதிர்பார்த்து நான் சொன்னேன்ல, அதை ஒப்பிட்டு சொன்னதுக்கு காரணமே அதுதான். அதாவது அங்கே கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் வந்தால் என்ன சார் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி தான் அங்கே எழுப்பப்படும். 2 அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் பேசும்போது மக்கள்கிட்ட அவங்க பிரசன்ட் பண்ற இந்த கோர் விஷயம் என்ன? ராம்கி இன்னைக்கு விவாதத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன் இல்லையா? ராம்கி இன்னைக்கு இதுதான் தலைப்பு அப்படின்னு சொல்லி உங்களை நான் விவாதத்துக்கு அழைக்கிறேன். நான் இந்த 10 கேள்வி மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். ராம்கி வந்துருங்க, அதுக்கு தயாராகி வந்துருங்க
அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கு பேரா விவாதம்? இல்ல இல்ல அது செய்யலாம், அதை எல்லா தளத்திலையும் செய்யலாம் விவாதங்கள். அதனால சொல்றேன், துறை சார்ந்த விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். நீங்க வந்து அது திரும்ப அதே தான் ராகுல் காந்தி என்ன சொன்னார், நாடாளுமன்றத்தில் தான் கேள்வி எழுப்பேன் அப்படின்னாரு. அப்படி கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு ஊடகங்கள் இருக்குது, எல்லா இடத்திலும் விவாதிக்கலாம். நான் என்ன சொல்றேன், 1 மணி நேரம் விவாதத்தில் நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா, எல்லா தீர்வுகளை கொண்டு வந்துட முடியுமா? இதெல்லாமே வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு சவால். வாதம் நீங்க கூப்பது இல்லாம விதண்டாவாதம் தான் அது. வேற எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளாக ஆக போவதில்லை. எல்லாருக்கும் பிரச்சனை தெரியும். இந்த பிரச்சனைகளுக்கு பாஜக சரியான தீர்வை தரவில்லைங்கிறத எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். நீங்க அதை விட சிறந்த தீர்வை உங்களால் தர முடியுமா அப்படிங்கிற கமிட் பண்ணி கொடுக்கணும். ராகுல் காந்தி கொடுப்பாரான்னு கேட்டா அவருக்கு ஒரு அபிஷியலா அவரை வந்து எம்பவர் பண்ணுங்க. நீங்க அவர் இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளராக அவரை முன்னிறுத்துங்கள். அப்ப அவர் சொன்னார்னா அவருக்கும் அந்த வாக்குறுதியை கொடுக்க முடியும். அவர் சொன்னார்னா மக்கள் நம்புவார்கள். எதுவுமே கமிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பேசினா கூட அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னா நீங்க பாஜகவோட அந்த பார்ல எப்படி வச்சு பேச முடியும்? அதிகாரப்பூர்வ செய்தி அறிவிப்பலை அதுவே கிடையாது. அதிகாரப்பூர்வமா எந்த கமிட்மெண்ட் தருவதில்லை. அப்படிங்கும் போது இப்ப இதையெல்லாம் வைத்து ஒரு விவாதம் நடத்துவதே ஒரு வேடிக்கையான விஷயம் தான். அது எந்த அடிப்படையில் நம்ம போய் ராகுல் காந்தி ஒரு கமிட்மெண்ட் கேட்கிறோம்? எந்த அடிப்படையில் பிரதமர் மோடியை போய் திரும்ப கொஸ்டின் பண்றோம்? ஜிஎஸ்டி அவர் என்னைக்காவது ஜிஎஸ்டி சம்பந்தமான விஷயங்களை பத்தி பிரதமர் இது வரைக்கும் பேசியிருக்காரா? அது நிதியமைச்சருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். நிதியமைச்சர்கள் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. பல பிரஸ் மீட்லாம் கேள்வி வெளியுறவுத்துறை அமைச்சருடைய விஷயம். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். உங்களுக்கும் பருப்பு விலை அரிசி விலை எல்லாம் ஏறி தானே சார் இருக்கு, எனக்கு ஏறி இருக்கு சார். நம்ம 2 பேருக்கும் பிரதமர் அவர் தானே சார். ஏத்துறது நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஏத்திக்கிட்டே போனா எவ்வளவுதான் சார் கட்டுறது? அப்ப யார் சார் அவங்களை கேள்வி கேட்கறது? மற்றவங்க கேள்வி கேட்டால் அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம 2 பேரும் வெங்காயம் சாப்பிட்றவங்களாச்சே. இப்போ இந்த பிரச்சனையில் ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனையும் அப்போ பிரதமர் எதுக்கு தான் பதில் சொல்றாரு? அப்போ என்ன அங்கங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் தானே என்ன சார்? சார் இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க நம்ம கேள்வி கேட்கல. நம்ம கேள்வி கேட்டதுனால தான் சார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி போய் வீட்டுக்கு போச்சு. அன்னைக்கு கேள்வி கேட்டோம்ல, அப்போ இன்றைக்கும் கேள்வி கேட்கணும்ல. பத்திரிகை தர்மம் என்ன? பொதுமக்களுக்கு எங்கெங்கே பாதிப்பு இருக்கோ அதை கோடி, அது பத்திரிகை தர்மமோ இல்லை உங்களை போன்ற எழுத்தாளர்களோ நம்ம வேலை அதை தானே. அங்கே அந்த கடமையை நம்ம கரெக்டாக செய்கிறோமானே தெரியலையா? இப்போது பேசவே விட மாட்டேன்றாங்களே. இப்போ என்ன நடக்குது? நிறைய யூடியூபரை பிடிச்சி உள்ள போடுறாங்க. 1008 பிரச்சனை இருக்கு. ஆட்சியாளர்கள்கிட்ட இந்த மாதிரி அடக்குமுறை இருக்கு. இதெல்லாம் தானே பேசணும். பிரதமர் இது எதுவுமே பேச மாட்டேன். சரிங்க, நம்ம விட்டுருங்க. நம்மளுக்கு ஏதோ ஜிஎஸ்டி அண்ணன் பிரச்சனை சொன்னாரு. பெண்கள் பாலியல் செண்டல்களோட அம்மா தாய்மார்கள்லாம் வந்து நிர்வாணமாக்கி நடக்கப்பட்டாங்க. மணிப்பூர் பிரச்சனை ஒரு நாள் பேசி அதுக்காச்சும் பேசியிருக்கலாம்ல. பெண்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக கடந்து போகாதீங்க. இன்னைக்கு அன்னையர் தினம். நாட்டில் சரிபாதி வாக்காளர்கள் 50 விழுக்காடுக்கு மேலே பெண்கள் வந்து சாரசாரியாக ஓட்டு போட்டதுனால தான் மோடிஜி அவர்கள் 2 வாட்டி பிரதமர் ஆனார். பெண்கள் மாற்றி குத்திருந்தாங்கன்னா ஓட்டு வந்திருக்காது, தோத்து போயிருப்பார். அந்த பெண்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன சார் பண்ணியிருக்கிறோம்? அன்னைக்கு வந்து டெல்லியில் நொய்டாவில் ஒரு கேஸ் ஆனப்போ அவ்வளோ பிரச்சனை பண்ணோம். காங்கிரஸ் பீரியடில் எதிர்த்து கேள்வி கேட்டோம். நம்ம பத்திரிகையாளர் நம்ம வேலையை செஞ்சோம். ஆட்சி மாற்றம் வந்தது. இன்னைக்கு உண்ணவுல பிரச்சனை இருக்கு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சீண்டலுக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரஜ்பூஷனை பாதுகாப்பு கொடுத்தது. அந்த பிரஜ்பூஷனை கோர்ட்டு பார்த்து எப்பா முகாந்திரம் இருக்க மாதிரி இருக்கு, இந்த ஆள் சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தூக்கி உள்ள வைங்க, உள்ள வைக்க வேண்டியது உள்ள வைங்க, வெளில விட வேண்டியது வெளில விடுங்கன்னு கோர்ட்டு பார்த்து விட்டுருக்குது. இந்த நிலைப்பாடு கோர்ட் எடுக்குது சார். அதில் கூட நம்ம பேச மாட்டேன்றோம். சந்தேஷ்காலி பிரச்சனை ரைட்டு. திரிணாமுல் காங்கிரஸை நம்ம குறை சொல்கிறோம். அம்மையார் மம்தா பானர்ஜி அங்கே சரியாக பண்ணலை. பாரதிய ஜனதா கட்சி அதை தாண்டி அங்கே என்ன கைது செய்யுது? அதை அரசியலாக்கிறதை தாண்டி தீர்வு எங்கே? யார் பெண்களை தொட்டப்பட்டாங்கன்னா அந்த பாகுபலி படத்தில் வரும் பாருங்க, பெண்களை யாருன்னா தவறாக பார்த்தா தொட்டா தண்டிக்க போயிடுது, அவன் தலையை துண்ட அந்த மாதிரி அந்த பாகுபலி மாதிரி நம்ம நேசிக்கிற பிரதமர் எதனா சின்னதாக எதனா பண்ணாரா? இல்லை பேசினாரா? பாராளுமன்றத்துக்கு கூட பேசலை. டெலிகிராஃப் பத்திரிகை என்ன தெரியுங்களா கார்ட்டூன் போட்டுச்சு? 78 நாளைக்கு முதல்ல படுத்து கிடக்கிற மாதிரியும் 79வது நாள் முதல்ல அழுகுற மாதிரி போட்டாங்க. ஒரு பிரதமருக்கு ஒரு உங்களை போன்ற ஒரு எழுத்தாளர் தான் அதை வரைஞ்சிருப்பார், ஒரு கட்டுரையாளர். இதெல்லாம் தேவையா? இப்ப என்ன நிறைய கேள்விகள் இருக்குது. இன்றைய விவாதம் தொடர்பாக மக்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பொது விவாதத்துக்கான அழைப்பை ராகுல் காந்தி ஏற்றுள்ள நிலையில் பிரதமர் மோடி ஏற்காம மௌனம் காக்கிறது அப்படிங்கிறது வந்து பிரச்சனைகளை பேச தயக்கம் அப்படின்னு சொல்லி 22% பேரும், ராகுலை வந்து அவர் ஒரு போட்டியாகவே கருதலை அப்படின்னு சொல்லி 13% பேரும், இது தோல்வி அம்பலமாகக்கூடிய அச்சம் அப்படின்னு சொல்லி 65% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. தோல்வி அம்பலமாகக்கூடிய அச்சத்தினால தான் பிரதமர் மோடி வந்து மௌனம் காக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் 65% பேர் குறிப்பிடுறாங்க. செல்வம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மக்களோட கருத்து. இந்த
ட்விட்டர் வந்து வரக்கூடிய கருத்துக்களை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 5 நிமிடத்தில் அளிக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நாம வந்து பெருசா பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. நான் பெரிதுபடுத்த விரும்பல. ரெண்டாவது, ஆமா, இன்னொன்னு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளாலும் குறிவைக்கப்படுகிறார் என்று சொன்னாலே எவ்வளவு பெரிய பலசாலி என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி, கார்கே, மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், இப்படி நீங்க எல்லாரும் குழப்பிக்கிட்டு கிடைக்கல. உங்களில் ஒருவர் தலைவர் இவர்தான், எங்களின் முகம் இவர்தான், இவர்தான் முகவரின்னு சொல்லுங்க சார், நாங்க தயார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இல்லை, நீங்க இந்தியா கூட்டணியிலேயே ராகுல் காந்தி பிரதமர் அறிவிச்சிட்டோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் வாதத்துக்கு அழைச்சா, பொது விவாதத்துக்கு அழைத்தால் அதில் நியாயம் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இடிதும்பாங்க அந்த நம்முடைய புராணத்தில், நம்முடைய சங்க இலக்கியத்தில். காண முயல் எய்த அம்பினில் யானையோட சண்டை போட்டு தான் தோத்தாலும் பரவாயில்ல, முயலோட ஜெயிக்கிறது கெட்டிக்கார திறமை இல்லை சார். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி முகட்டில் நிற்கிறாரு. 400 தாண்டி எவ்வளவு இடங்கிறத நோக்கி மக்கள், ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்களின் தீர்ப்பு நரேந்திர மோடி அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதை கண்டு பொறுக்க முடியாத எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து திசை திருப்பி வாதங்களை வாதப்படுவதற்கு வழி இல்லாமல் திசை திருப்பி இந்த கூட்டணியில, அதாவது என்னது இல்ல, இந்தியா கூட்டணி என்கிற இந்த ஒட்டு கூட்டணியை ஒட்ட வைத்துக் கொண்டிருப்பதற்கான முயற்சி. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இவர்கள் அழைப்பை நிராகரிக்கிறோம். இவர்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயகத்தினுடைய நீதிபதிகளான வாக்காளர் பெருமக்களை நாங்கள் அவர்களை சந்திக்கிறோம். செல்வம் சொல்லிக்கிட்டே போறாரு. ஏன்னா இவங்க வந்து திருப்பி யாரு உங்களுடைய வேட்பாளருங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், அமித்ஷாவே வந்து அங்கீகரிச்சிருக்காரு, நீங்க ராகுல் காந்திக்கும் அவருக்கும் தான் போட்டின்னு சொல்லி. என்ன பிரச்சனைனா, இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவேன்னு நீ சொன்னீங்க, 15 லட்ச ரூபா ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் கொண்டாந்து போடுவேன்னு சொன்னீங்க, விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னீங்க. இதையெல்லாம் கேள்வியாக கேட்டால் அவர்களுக்கு எந்த பதிலும் இல்லை. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவர் பரப்புரையில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்தால் இதை வந்து ரிசர்வேஷனை எடுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, 2 எரும மாட்டில் ஒரு மாட்டை பிடிச்சி கொண்டு போய் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க என்று இவர் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க தாலியை கூட பறிச்சுட்டு போயிடுவாங்க என்று சொல்கிறாரு. இதற்கு என்ன ஆதாரம், எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாவே பிரச்சனை ஆகிடும். இதையெல்லாம் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வழி பாதையாகவே வைத்துவிட்டு எந்த விளக்கமும் சொல்லாமல் அவதூறுகளை பேசலாம் என்று நினைக்கிறார். ஏன்னா இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து முறையாக புகார் சொன்னாவே அவங்க வந்து புகார் சொன்னவர் மேலே வந்து இன்னைக்கு கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிற ஒரு தைரியத்தில் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் வந்து வாய்க்கு வந்தது பேசுகிறார். என்ன வேணுமானாலும் பேசுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்படி பேசிட்டு போகிறது தான் அவருக்கு எளிதாக இருக்கிறது. விவாதத்துக்குன்னு வந்தால் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அதுக்கு அவருக்கு சாத்தியமில்லை. அதனால தான் பத்திரிகையாளரையும் சந்திக்கிறதில்ல, பாராளுமன்றத்துக்கும் வர்றதில்லை, இன்னைக்கு விவாதத்துக்கும் வர்றதில்லை. பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அவருக்கு தெரியாததெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்றது? இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. அவரால செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு மேடை பேச்சு கூட நீங்க வந்து எப்படி அவர் பேசுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எனவே அவர்கிட்ட தெரியாத விஷயங்களை கேட்டு அவரை மாட்டி விட்டுறாரு. அவர் வரமாட்டார். ஒரு குறுக்கீட்டுக்கு மட்டும் அனுமதிங்க. சொல்லுங்க. ரவிக்குமார் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் தான், தயவு செய்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அமைய போகிற 18வது நாடாளுமன்றத்தில் 3வது முறையாகவும் பிரதமர் அவர் பதவியேற்ற பிறகு நடக்கிற விவாதங்களிலே நீங்களும் பங்கெடுக்கிற வாய்ப்பை இயற்கையும் காலமும் வழங்குமானால் நீங்க அது கேள்வி கேளுங்க, நிறைய பதில்கள் கிடைக்கும். வேலுச்சாமி சார் நம்ம நண்பர் கனவு காண்டுதான் நான் அதுக்கு 144 போற விடுமுறேன். இது எங்க சொல்றதுன்னு தெரியல. நான் தான் முன்னாலே நான் துவக்கத்தில் ஒன்று சொன்னேன், அவருடைய பலவீனத்தால் ஏற்பட்ட பயத்தால் வந்த அச்சம், அதனால் தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னேன். அதை நேயர்களும் 65% பேர் அச்சம் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றே மட்டும் அந்த 2 பேரும் வாயிலாக மக்களை கேட்பது ஒரே ஒரு செய்தி. பில்கிஸ் பானுடைய வழக்கில் தண்டனை கொடுத்த அந்த 10 பேருக்கு மாநில அரசு
சுதந்திர தினத்தன்று இவர்கள் கண்ணியவான்கிற முத்திரை குத்தி வெளியெடுத்து மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிற போது அங்கே குஜராத் அரசு போட்ட அபிடவிட் என்ன? நாங்களாக விடுதலை பண்ணல, மத்திய உள்துறை அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் தான் அவர்களை விடுதலை பண்ணணும்னு சொன்னாங்க. அதை சொன்னது குஜராத் அரசு. குஜராத் அரசு பாஜக தான், உள்துறை அமைச்சரும் பாஜக தான், பிரதமரும் அதே ஊரை சேர்ந்த பாஜக தான். இது உண்மையா இல்லையா இதுவரை பதில் சொல்லியிருக்காங்களா? அது உண்மை என்றால் பாஜக என்ன பதில் சொல்ல போகிறது, அல்லது பொய் என்றால் குஜராத் அரசு மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? நண்பர் செல்வம் அவர்களே, உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் நம் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பில்கிஸ் கான்வை போல ஒரு நிலைமை நம் வீட்டு பெண்களுக்கு வருகிற போது இப்படிப்பட்ட ஒரு முடிவை அரசாங்கம் ஏற்படுத்தினால் அவர்கள்தான் வளர்ச்சியின் நாயகன் என்று சொல்லுவோமா? அவர்கள் மீது ஆத்திரமும் கோபமும் நமக்கு வருமா? அருள் கூர்ந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டுகிறேன். கோட்டீஸ்வரன் நிறைவா சுருக்கமா ஒரு 10 பேரை ஒண்டி சொல்லிக்கிறேன். சரி, பொதுமக்களுக்கு தான் பேச மாட்டேறேன். பிஜேபியிலே இருந்து பிஜேபியிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வருண் காந்தி, அத்வானிஜி, எடியூரப்பா, ஃபட்னாவிஸ், வெங்கையா நாயுடு, வசுந்தரா ராஜி, சுமித்ரா மகாஜன், முரளி மனோகர் ஜோஷி, சௌஹான், இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்கிறாரு. அட்லீஸ்ட் ராகுல் காந்திக்கு தான் பேசல, வருண் காந்திக்காச்சும் எதனா பண்ணி நான் இவங்களும் பாவம் ஆர்எஸ்எஸ் காரங்க. 400க்கு மேல ஒரு கணக்கு சொன்னார், அதை கேட்டிங்களா? இல்லை அது வந்து சொல்கிறாரு அவர். இப்போ திருப்பி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பேசுறதில்ல, பயந்துட்டாங்க, 200 வராது அப்படின்றதுனால சரி எதையுமே பாக்கி வைக்கிறதில்ல. எதெல்லாம் பிரச்சாரம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. 10 வருஷம் காங்கிரஸ், இந்திரா காந்தி எல்லாம் தோக்கடிச்சவங்க மக்கள். அதனால வந்து அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நன்றி. அவங்களுக்கும் சேர்த்து தான் விலைவாசி எல்லாம் நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.